பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் சந்திக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாளில் யார் யார் எதை நினைத்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. மனுஷ முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். நான் சொல்லல, 1 சாமுவேல் 16:7 சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ ஒவ்வொருவருடைய இருதயத்தை பார்க்கிறான். பல நாள் தீராத பிரச்சனையோடு பல நாட்கள் முயற்சித்து இதுவரைக்கும் ஒண்ணுமே நடக்கலையேன்னு சொல்லி மனதில் போராட்டத்தோடு உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய், படுக்கையில படுத்துக்கொண்டு என் வாழ்க்கையே இப்படியே இருந்து விடுமா, ஒரு விடுதலை உண்டா என்று மனதிலே போராட்டத்தோடு ஒவ்வொரு நாளும் இரவு போய் பகல் வரும், பகல் போய் இரவு எப்பொழுது வரும் என்று அரண்டு புரளுகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றட்டும். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். போராட்டங்கள் எதினால் வருகிறது? உங்க வேதத்தை மறுபடியும் தரங்க. யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து எல்லாரும் திருப்பி வைப்பீங்களா? அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவா, இல்லே நீ காண்பா. கர்த்தர் புதியன செய்திடுவா, இல்லே நீ காண்பா, இல்லே நீ காண்பா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணி எல்லாம் மறைந்து விடும். நொறுங்குண்ட இதயம் தேத்துகிறார்,
உன்னை இந்த உள்ளத்தை தாங்குகிறார். ஒருங்குண்ட இதயம் தேற்றுகிறார். உன்னை இந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கின்றார். நல் கண்ணீர் துடைக்கின்றார். உன் கண்ணீர் துடைக்கின்றார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடம் பலம் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடம் பலம் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். நாம் தப்பி செல்ல வழி செய்வார். உங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே மாட்டோம். நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம். நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. எல்லாரும் தானே கேட்கிறோம். ஒரு காலத்துல போராட்டம் இருக்கலாம், ஆனா எப்பவுமே போராட்டம் இருக்கலாமா? பூமியிலே மனுஷனுக்கு ஒரு காலம் இருக்கு. என்ன காலம்? போராடுவதற்கு ஒரு காலம், குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. அவன் நாட்கள் ஒரு கூலிக்கார நாட்களை போல் இருக்கிறதல்லவோ. ஒரு கூலி ஒரு வேலையாள் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலி வர பார்த்திருக்கிறது போல மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாயும் சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, வாசிங்க. நான் படுத்துக் கொள்ளுகிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன். அநேகருக்கு இன்னைக்கு அதான் போராட்டம். ராத்திரில படுக்கும்போது இந்த இரவு எப்படி இருக்க போதா? வினை சோழாலில் இரவேனில் காதா விமலாகிரேசோ நாதா. வினை சோழாலில் இரவேனில் காதா விமலாகிரேசோ நாதா.
சூரியன் அஸ்தமித்து ஓடி சென்றானே, ஜோதி நட்சத்திரங்கள் எழுந்தனவானில் சேரும் விலங்கு பட்சி எழுந்தனவானில் செல்தனை அடியேனோ பள்ளி கொள்ளேரி வினை சூழலில் இரவீனில் காத்த விமலாகி சொன்னதா. சென்ற பகல் முழுதும் எல்லைகள் பாத செய்கருமல்களில் கருணைகள் போதாய் ஒன்றான ஆத்தரீரோ பிழைக்கவும் பார்த்தாய் பொல்லாப்பே நில்லனை காத வினை சோழானில் இரவீனில் காத விமலாகி சொன்னதா. அநேக நேரங்களில் இரவு வந்தா இப்படித்தான். யோபு பலமுறை மாதிரி தான். அதுக்கு உதாரணம் சொல்றாரு பாருங்க. ஒரு மனிதனுக்கு போராடுவதற்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டுங்கிறார். ஒரு நேரம் போராட்டம் வரலாம், ஆனால் வாழ்க்கையே போராட்டமாக இருந்தா, இன்னைக்கு ஒரு கால் இல்லாதவர் இருக்காருன்னு வச்சுங்க, அவரோட வாழ்க்கை முழுது எப்படி தான் இருக்கும்? நடக்கிறதுக்கு போராட்டம், உட்காந்தா போராட்டம், எந்திரிக்கிறதுக்கு போராட்டம். ஏன் ஒரு தண்ணி குடிக்கணும்னா கூட எந்திரிச்சு போக முடியாதே, அவருடைய வாழ்க்கையே போராட்டமாக தான் இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, யோபு ஒரு காலத்தில் நல்லா இருந்தவன். இப்போ அவனுக்கு எல்லாம் இழந்து போனது மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் கூட அவனுக்கு சாதகமாக இல்லை, பாதகமாக இருக்கு. அதனால தான் அவர் சொல்றாரு, திரும்ப வாசிங்க 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து அழகாக வாசிக்கிறோம் பாருங்க. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம், குறிக்கப்பட்ட காலம். ஏன்னா வாழ்க்கைங்கிறதே போராட்டம் தான். குழந்தை அன்னைக்கு பிறந்து வளர்ற வரைக்கும் தாய்க்கு போராட்டம். ஏன்னா குழந்தை பிறந்த உடனே கொஞ்ச நாள் அப்படி கீழே போட்டு வேலை பார்க்கணும், அது போராட்டம் இல்லை. ஆனால் அதுக்கு பின்னாடி கொஞ்சம் தவக்க ஆரம்பிச்சிட்டா, கொஞ்சம் ஊற ஆரம்பிச்சிட்டா, குப்பரை விழுந்து நீஞ்ச ஆரம்பிச்சிட்டா, கொஞ்சம் செவத்தை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிட்டா, அந்த பிள்ளைய பார்க்கறது எப்போதும் கண் அது மேலே தான் இருக்கணும். எனக்கு அன்பானவர்களே, அப்படி ஒரு காலம் அந்த குழந்தைய வளர்த்துட்டாலும் அதன் பிறகு அந்த பிள்ளையை கொண்டு உருவாக்கி ஒரு மனிதனாக மாற்றுவதற்கு தாயின் வாழ்க்கை எத்தனை பெரிய போராட்டம். எனக்கு அன்பானவர்களே, அப்படியே ஒரு பிள்ளை அந்த படிக்க வச்சா பரீட்சை வந்தால் போராட்டம். அதே போல் பரீட்சை எழுதி பட்டம் வாங்கினா வாழ்க்கையில் போராட்டம், குடும்பமானா குடும்பத்தில் போராட்டம். போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை இருக்கா? அதனால தான் இங்கே சொல்கிறாரு, சிலருக்கு தன்னறியாமல் புலம்ப வச்சுறார். வேதம் சொல்லுது, உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுவேன்னு சங்கீதக்காரன் சொல்லியிருக்கார். ஆனாலும் புலம்பல்கள் இன்றைக்கி எத்தனை வீட்டில் இருக்குது? யோபு போல எத்தனை பேர் புலம்பிடுறீங்க? வாசிங்க பார்க்கலாம். பூமியிலே மனுஷனுக்கு போராடுவதற்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவா? நாட்கள் ஒரு கூலிக்கார நாட்களை போல இருக்கிறது. நம்முடைய நாட்கள் எப்படி? கூலிக்கார நாட்கள்னா எப்படி? வேலைக்கு போனால்
கரெக்டாக சம்பளம் வாங்குற வரைக்கும் அந்த நாட்கள் எது? கூலிக்கார நாட்கள். கூலிக்கார நாட்களைப் போல இருக்கிறது அல்லவா? ஒரு வேலையாள் நிழலை வாஞ்சித்து. எப்படி அலைஞ்சு திரியும் போது ஒரு நிழல் வந்தா வாயிலிருந்து சத்தம் வரும், அப்பாடா என்ன வெயிலுக்கேற்ற நிழல். எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனிதன் நிழலை வாஞ்சிக்கிறான். வாசிங்க, ஒரு மனிதன் நிழலை வாஞ்சிப்பது போல ஒரு கூலிக்காரன் கூலி வர பார்த்திருக்கிறது போல. கூலி வர பார்த்திருக்கிறது போல. எப்ப வேலை பார்த்தவன் எதை எதிர்பார்த்திருப்பான்? கூலி வரும், போய் குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும். அவனுடைய எண்ணமே எதுல இருக்கும்? கூலி. மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. சஞ்சலம், வாழ்க்கையில சஞ்சலம் இல்லைன்னு அநேக நேரங்கள்ல பாடுறோம்ல. சஞ்சல வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நமது. சஞ்சல வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நமது. தடைமுற்றும் அகற்றிடும் நாமமது. தடைமுற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். சஞ்சலமான ராத்திரிகள். எத்தனை பேருக்கு இன்னைக்கு கூட ராத்திரி வந்தா சஞ்சலம்? அடுத்த நாள் விடியறக்குள்ள எத்தனை பேர் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்? அன்னன்னைக்கு கூலி வேலை பார்க்குறவங்க கூட நாளைக்கு எங்கே வேலை இருக்கும்? அன்னைக்கு ஒருத்தர் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு வாரமாக வேலை இல்லை பிரதர், கொஞ்சம் பண்ணிட்டு போங்க பிரதர், நாளைக்காவது எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும். ஒவ்வொரு ராத்திரியும் என் மனசில் நாளை எப்படி இருக்கும், நாளை எப்படி இருக்கும். வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது பிரதர். எனக்கு அன்பானவளே, சஞ்சலமான ராத்திரிகள். வாசிங்க, சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. நான் படுத்துக் கொள்ளுகிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன். ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரளுகிறதுனாலே போதும் என்று போய். இன்னைக்கு எத்தனை பேர் ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லாம அரண்டு புரளுகிட்டு இருக்கீங்க படுக்கையில? இரவு முழுவதும் எத்தனை பேர் இன்னைக்கு தூங்காம போராட்டத்தோடு இருக்கிறீங்க? உங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு முடிவு தெரியுமா? கர்த்தர்ட்ட கேளுங்க. அவர்தான் நல்ல போராட்டமாய் மாற்ற முடியும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இன்னைக்கும் ராத்திரி வரக்கூடாதுன்னு நினைக்கிற எத்தனை பேர் உண்டு தெரியுமா? ராத்திரி வந்தால் தனிமையாக இருக்க பயம், போராட்டம். கூட இருந்த ஒருத்தர் இல்லை, நான் தனிமையில் இருக்கேன். தனிமை வரும்போதே எனக்குள்ள ஒரு பயம், மனப்பதட்டங்கள் வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் எல்லாருக்கும் ஒன்று புரியணும். மிக அழகாக நம்ம எழுதி வச்சிருக்கார். தனிமை எல்லா மனிதனுக்கும் உண்டு. யோவான் 16:32 இயேசு சொன்னார். அதையும் வாசிக்க கேட்போம். யோவான் 16:32. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். இன்னைக்கு ஒன்ன கவனிச்சுக்கோங்க, நம்மோடு இயேசு இருக்கிறார். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா, இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆ ஆ ஆ ஓ ஓ நலந்தாத்தா
எனக்கு சஞ்சலமான ராத்திரிகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. நான் படுத்துக் கொள்ளுகிற போது நம்பிக்கை எப்போ எந்திரிப்பேன் தெரியாது. ஏன்னா விடிஞ்சாலும் ஒன்றா தான் இருக்குது, அடைஞ்சாலும் ஒன்றா தான் இருக்குது. அதே இடத்துல தான் படுத்திருக்கேன். எனக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறவங்க புலம்புறான் பாருங்க. எப்பொழுது எந்திருப்பேன்? கிழக்கு வெளுக்கும் போது அரண்டு புரளுகிறதுனாலே எனக்கு என்ன ஆகுது? போதும் போதும் இந்த வாழ்க்கைன்னு போயிடுது. அது மட்டும் இல்லை, என் மாமிசம் பூச்சிகளினாலும் அடைப்பற்ற பொழுதினாலும் மூடப்பட்டிருக்கிறது. என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று. நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவில். நல்ல கவனிங்க, நெய்கிறவன் எரிகிற நாடானா என்ன தெரியுமா? தறி போடும்போது இப்படி ஓடத்தில் சுண்டு கட்ட இருக்கும், இப்படி சுண்டுவாங்க. அப்படி சுண்டும் போது கீழே மிதிப்பாங்க, ஓட இந்த பக்கம் அப்படியே ஓட சட்டுன்னு அடிக்கும். உடனே அச்சு இப்படி அடிப்பாங்க. திருப்பி இந்த பக்கம் சுண்டுவாங்க, அதில் சர்றன்னு ஓடியாந்து இங்கே நிற்கும், உடனே அச்சு அடிப்பாங்க. நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போம். என் பிராணன் காற்றை போல் இருக்கிறது என்றும் என் கண்கள் இனி நன்மையை காணப்போவதில்லை என்றும் நினைத்தருளும். இப்படியே புலம்புன அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்களும் எத்தனை பேர் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களோ? போராட்டம், போராட்டத்தின் மேல் போராட்டம். ஆனால் எதனால வருது? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இது அநேகருக்கு தெரியாததுனால தான் புலம்புறோம். என் வாழ்க்கை, நான் இருப்பதை விட சாகிறது நல்லது. எத்தனையோ பேர் சொல்கிறீங்க. நான் இருந்து என்னையா பண்ண போகிறேன்? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நீயும் நானும் வாழணும், வாழ்ந்து இருக்கணும், அது சுகமாக இருக்கணும். உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன செய்யணும்? சுகமாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். போராட்டத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க. ஒரு காலம் உண்டு, குறிக்கப்பட்ட காலம் உண்டு. நிச்சயமாக உங்கள் போராட்டத்துக்கு ஒரு விடுதலை உண்டு. அதை எதிர்பார்த்து காத்திருங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதோடு நிற்காமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து வருவதற்காக, அதன் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக. ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வரணும்னா 5,000 ஸ்பெண்ட் பண்ணணும். ரெக்கார்டிங் செட். எங்களுடைய ஆலயத்தில் நீங்கள் நினைக்கலாம் ஏதோ வெளிநாட்டு ஃபண்ட் இருக்கோன்னு. ஒன்றும் கிடையாது. தெருவில் போய் நின்று பிரசங்கம் பண்ணுவேன். அதில் யாரும் வேண்டான்னா விட்டுருவேன், யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஒரு வீட்டை தட்டி கூட நான் கேட்டதில்லை, கேட்க போகிறதும் இல்லை. ஏன்னா என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், எனக்கு தெரியும். அவர் இதுவரை நடத்தினார், இனியும் நடத்துவார். எங்கள் ஆலயத்தில் வர்ற பார்வையற்ற மக்களை ஒரு ஞாயிற்றுக்கிழமையோட நான் சும்மா அனுப்பக்கூடாது. என் தாகம். அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கே இன்றைக்கி எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, கூட்டத்துக்கு 4 வேன் விட்டுருக்கோம், 5 வேன் எங்கிட்ட ஒன்று கூட வைக்கலை. ஆனால் வாடகைக்கு தான் எடுக்கிறோம். ஏன்னா ஒரு வேனுக்கு 25-30 வேனாக கூப்பிட்டு வரணும். அப்போ தான் ஒரு 4 ட்ரிப்லையாவது 100 பேர் முடிக்க முடியும். ஒவ்வொரு வாரம் வந்தால் ஐயோ என்ன பாடுன்னு அவங்கள சாப்பிட வச்சு திரும்ப வந்த இடத்துல கொண்டு. ஏன்னா 2 கண்ணும் தெரியாதவங்க, இவங்கள வான்னு சொல்கிறது பெரிய திறமை இல்லை. ஆனால் அவர் ரட்சிக்கப்படணும்னு ஆசைப்படுறது நியாயம். நீங்களும் கர்த்தர் ஏவினால் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இதற்கு உதவலாம். வயது முதிர்ந்த தாய்மார்களுக்காக ஒரு கட்டுமான பணி செய்து வருகிறோம். ஏன்னா 2 கண்ணும் தெரியாமல் நல்லா கண்ணு இருக்கிறவங்களுக்கு வயதான பெரும்பாடு. இந்த பார்வையில்லாத மக்களுக்கு வயதானவங்களை ஒரு 10 பேரை 15 பேரையாவது பராமரிக்கணும். சொல்லி ஒரு 700 சதுரடியில் ஒரு அறை கட்ட போகிறோம். இதற்கான தேவை கர்த்தர் சந்திக்கணும். ஒரு சதுரடி 2,300 கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். எப்படி? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது, இது வழியா. ஒருவேளை ஐயா நாங்கள் கணக்கு வைக்கிறதுக்கு வழி உண்டா? என்கிட்ட கேளுங்க, சொல்கிறேன். அது மட்டுமல்ல, உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். அது மட்டுமல்ல, நாங்களும் வந்து ஒரு நாள் இவர்களோட கலந்து கொள்ளலாமா? வாங்க, எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். வரும் முன்னாடி ஃபோன் பண்ணுங்க, நானே வந்து உங்களை காத்திருந்து கூட்டிகிட்டு வரோம், திருப்பி கொண்டு விடுறேன்.
பாருங்க, பார்த்ததுக்காக எதுவும் செய்யணுமானா அப்படிலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. கர்த்தர் ஏவினாத்தான். இப்போதும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லுவேன். தபால் வழியாக தொடர்பு கொள்றீங்க, மணி ஆர்டர் கமிஷன் அதிகமாக கட்டுறவங்களுக்கும் சொல்லுவேன். போஸ்ட்டில் போய் போஸ்ட் பேங்க்னு கேளுங்க. அதில் ஒரு நம்பர், இதில் சொல்கிற நம்பரை எழுதிட்டு போய் கேளுங்க. போஸ்ட் பேங்க் நம்பர் தான் இது. 36 35 38 89 63. இதுவும் இந்த போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட். அதில் அங்கே ஃபார்ம் வச்சுருப்பாங்க, அவங்ககிட்டே வாங்கி ஃபில்லப் பண்ணி நீங்கள் பணத்தை கட்டாலும் வந்து சேரும். அதில் என்கிட்ட கேளுங்க, எல்லா வழிமுறையும் சொல்கிறேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. போராட்டம் மனித வாழ்க்கையில் எத்தனை பேர் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. வேலை இல்லாத போராட்டம், படித்தவர்களுக்கு ஏற்ற வேலை இல்லையேங்கிற போராட்டம், எத்தனையோ தாய்மார்களுக்கு தன் பெண் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வருமா, என் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வருமா, இன்றைக்கு எத்தனையோ மனைவிமார்களுக்கு என் புருஷன் இந்த தீய பழக்கத்திற்கு அடிமையாகி கிடக்கிறாரே, அவர் விடுதலை பெறுவாரா? போராட்டம். உடைய போராட்டங்கள் எல்லாம் ஒரு குறிக்கப்பட்ட காலம் இருக்கிறது. நிச்சயமா ஒரு நாள் மாறத்தான் போது. மனமுடைந்து போயிடாதீங்க. எதினால் போராட்டம் வருகிறது என்பதை குறித்து உங்களோடு பேசி வருகிறேன். மறக்காம ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை பாருங்க. பார்க்கிறதோட விட்டுறாம ஜெபம் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே யார் யார் எந்தெந்த போராட்டத்தோடு என்னென்ன பிரச்சனைகளோடு மனமுடைந்து சோர்ந்து இருக்கிறார்களோ அவர் சோர்வுகளை மாற்றும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவாயிரும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். தங்களுக்கு அன்பானை இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். நெடுநாள் காத்திருந்த ஒரு வழக்கில் நல்ல தீர்ப்பு வருமா என்று எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அநேக நேரங்களில் ஐயோ என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குன்னு சொல்லி எல்லாம் கொண்டு கொடுத்தனே, ஒரு பதிலும் கூட இல்லாமல் என்று போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு காரியத்திலும் மனம் பதறி இருக்கிறவளை பார்த்து பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவன் பதிலளிப்பீராக. வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.